அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் பெருமக்களுடைய பாடல் தொகுப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே கமலமுனி சித்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு உன்னத சித்தர் பாடி அருளிய ஞான பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாத பல விடயங்களை அனுபவம் பெற்ற முன்னோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பது அறிவு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்பார்கள். அதுபோல ஞான சித்தர்கள் தங்கள் அனுபவத்தை நமக்கு பாடல்கள் வடிவிலே வடித்துக் கொடுத்திருப்பது நாம் செய்த பாக்கியம் என்றே கருத வேண்டும். பிராணாயாமம் என்பது யோக பயிற்சியிலே ஒரு முக்கியமான அங்கம். மூச்சுக்காற்றை எவ்வாறு கட்டுவது, கட்டிய மூச்சுக்காற்றை கொண்டு தேகத்திலே இருக்கக்கூடிய ஜீவனின் ஜீவ ஜோதியை எவ்வாறு அணையவிடாமல் காப்பாற்றிக் கொள்வது என்பதை பற்றியெல்லாம் சித்தர்கள் அதிதீவிரமாக ஆராய்ந்து அனுபவப்பட்டு அவற்றை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதே வகையிலே கமலமுனிவர் சித்தர் பிராணாயாமம் குறித்து சொல்லக்கூடிய அதிசூட்சுமமான அதி அருமையான ஒரு விளக்க பாடலை இன்று பார்க்க இருக்கிறோம். கொள்ளடா சாயை என்ற பராபரம்தான் கூறியதோர் காலையிலே கடிகை அஞ்சு, மெல்லடா அந்தி முந்தி கடிகை அஞ்சு, முனையோடு 11 மாதம் பாரு, புல்லடா தீபம் அதில் கடிகை பாரு, புனிதம் என்ற சோதியிலே எழுத்தை பாரு, எல் அளவும் தப்பாது பிராணாயம்தான், இரவியிலே நெடுநேரம் தீட்சை ஆமே. கமலமுனி சித்தர் பிராணாயாமத்திலே அவருடைய அனுபவத்தை இங்கே அழகாக எடுத்துச் சொல்லுகிறார். பராபரத்தின் பிரதிபிம்பங்கள் தான் சகல சீவராசிகளும் என்பது அனைத்து சித்தர்களும் சொல்லியது. பிராணாயாமத்திலே பயிற்சியின் போது சில தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுவாக எவ்வளவு நேரம் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சித்தர்களிடத்திலே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை விளங்கியிருந்தவர்களுக்கு இந்த பிராணாயாமம் குறித்து சித்தர்கள் சொல்லக்கூடிய சூட்சுமங்கள் சுலபமாக விளங்கிவிடும். இங்கே கமலமுனி சித்தர் சொல்லுகிறார், 11 மாத காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பிராணாயாமத்தை முயன்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். காலையிலே 5 நாழிகைகளும் மாலையிலே 5 நாழிகைகளும் இந்த பிராணாயாம பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள், 5 நாழிகை என்பது 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்திலே 1.25 மணி நேரம் அளவிற்கு சற்றேறக்குறைய பிராணாயாம பயிற்சியையும், அடுத்து இருக்கக்கூடிய 15 நிமிடங்கள் அல்லது 24 நிமிடங்கள் 4 நாழிகை பொழுதிற்கு பிராணாயாமமும், 1 நாழிகை பொழுதிற்கு நிஷ்டை போன்ற ஒரு பயிற்சியையும் செய்யும்படியாக கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். அது என்ன? 5 கடிகை, அதாவது 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் என்பது அதிகாலையிலே 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம். அதே போல மாலையிலே 4 முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய 2 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தை பிராணாயாமத்திற்காக பயன்படுத்திக் கொள் என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். இதை இடைவிடாமல் சரியாக சீராக ஒரு 11 மாத காலத்திற்கு கடைபிடித்தாய் என்றால் உனக்கு ஜோதியின் தத்துவம் என்பது விளங்கிவிடும் என்று குறிப்பிடுகிறார். அதிலே காலையிலே 1 நாழிகை பொழுதும் மாலையிலே 1 நாழிகை பொழுதுமாக ஒரு தீபத்தின் சுடரை உற்று பார்த்தபடியாக இருக்கும்படி சொல்லுகிறார். தீபத்தை அகல் விளக்கை ஏற்றி வைத்து அந்த அகல் விளக்கிலே எரியக்கூடிய தீபத்தின் ஜோதிகை 24 நிமிடங்களுக்கு உற்று பார்த்தபடியாக மூச்சுக்காற்றை கவனித்தபடியாக அமர்ந்திரு என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறார். இதுவரையிலும் யாரும் சொல்லாமல் ஏதோ வித்தியாசமாக தீபத்தின் சுடரை பார்த்தபடி இரு என்று கமலமுனி சித்தர் சொல்லுகிறாரே, அதன் காரணம் என்ன, அதன் பயன்தான் என்ன என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார். தீபத்தின் ஜோதியிலே எழுத்தை பார் என்று சொல்லுகிறார். தீப ஜோதியை தொடர்ந்து உற்று கவனித்து வரும்போது அந்த தீப ஜோதிக்குள்ளே அகார உகார மகாரங்கள் என்கிற தத்துவத்தை புரியப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் காணும் என்று சொல்லுகிறார். இதை சரியாக செய்து பழகிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய பிராணாயாம பயிற்சி ஒரு எள்ளளவு கூட தவறாக போகாது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது
ரவியிலே நெடுநேரம் தீட்சை எடுத்துக்கொள் என்று குறிப்பிடுகிறார். இந்த 2 மணி நேரம் என்பதை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தேகத்திலே வெப்பம் அதிகரித்தால் அப்போது பிராணாயாமத்தின் தன்மையை மாற்றியமைத்து தீபத்தின் ஜோதியை பார்க்கும்படியாக மாற்றிக்கொண்டு விட வேண்டும். அதன் பிறகு தேக வெப்பம் தணிந்து விட்டதாக தெரிந்தால் அதன் பிறகு மறுபடியும் பிராணாயாமத்தை செய்யலாம். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட சித்த வித்தை என்பது இதே தத்துவத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. பிராணாயாமம், அதன் பிறகு நிஷ்டை என்று கடைபிடிக்க வேண்டும். ஒரு விளக்கை ஏற்றி வைத்துத்தான் சித்தவித்தை பயிற்சியை செய்ய வேண்டும் என்பது ஞானபிதா சொல்லிக் கொடுத்தது. இந்த விளக்கை ஏற்றி வைத்து அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யும் போது சிலருக்கு தூக்கம் வந்துவிடக்கூடும், சிலருக்கு ஆயாசம் ஏற்படக்கூடும். அந்த வேளையிலே பிராணாயாமத்தை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் இந்த விளக்கை உற்று பார்த்தபடியாக அமர்ந்திருந்தால் ஆயாசம் நீங்கி மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதன் பிறகு மறுபடியும் பிராணாயாமத்தை தொடர்ந்து செய்ய முடியும். இதை அவரவர் யுக்தியை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் பெறுவதற்கான தத்துவத்தை சித்தர்கள் சொல்லும் போது 3 விடயங்களை சொல்வார்கள். சுருதி, யுக்தி, ஞானம் என்று சொல்லுவார்கள். இந்த சுருதி, யுக்தி, ஞானம் என்பதை சரியாக புரிந்திருக்க வேண்டும். கொளுத்தும் கோடையிலே அதிக நேரம் பிராணாயாமம் செய்தால் தேகத்திற்கு தொந்தரவு ஏற்படக்கூடும். எனவே கோடை காலங்களிலே பிராணாயாமத்தை குறைத்து நிஷ்டையை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சித்தர்கள் தங்களுடைய தவ வாழ்க்கையை மலை குகைகளுக்குள்ளே இருந்து செய்தார்கள். காடுகளுக்குள்ளே, அடர் வனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குகைகளிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சியை செய்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு பெரிதாக எந்த பாதக விளைவும் ஏற்படவில்லை. உடலிலே வெப்பம் அதிகரித்த போது அருகிலே இருக்கக்கூடிய சுனையிலோ நதியிலோ நீராடி தேக வெப்பத்தை தணித்துக் கொள்வார்கள். ஆனால் இல்லறவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த நிலை இல்லாமல் இருக்கிறோம். எனவே சித்தர்கள் சொல்லியிருந்தவற்றையெல்லாம் அப்படியே கடைபிடிக்கிறேன் பேர்வழி என்று உடலுக்கு தொல்லையை ஏற்படுத்தி கொண்டு விடக்கூடாது. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து நம்முடைய சுற்றுச்சூழல் என்ன, நம்முடைய உடல் அமைப்பு என்ன என்பதற்கு ஏற்றபடியாக நம்முடைய பயிற்சியின் தத்துவத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அவரவர் சொந்த புத்தியை கொண்டுதான் தனக்கான யோக நிலையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாது ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக அதை அப்படியே கடைப்பிடிப்பது தவறான வழிகாட்டுதலாக மாறிப்போய்விடும். எனவே அவரவர் யுக்தியை கொண்டு அறிந்து பார்த்து இங்கே கவனமுனி சித்தர் சொல்லி இருக்கக்கூடியபடியாக பிராணாயாம பயிற்சிகளை முயன்று வரும்போது மெல்ல மெல்ல நமக்கு ஞானத்தின் தெளிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஜீவஜோதியின் பிரகாசம் என்பதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.